ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூஜை சாமான் எப்படி ஈஸியாக வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் நம்ம வந்து கடலை மாவு, வினிகர், எலுமிச்சைப்பழம், கோல மாவு, சாம்பல் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்காம ஈஸியாக வந்து சூப்பராக வளக்கி முடிச்சிட்டோம். அது ரொம்ப பளபளப்பாகவும் இருந்தது. அதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, ஒரு 5 to 6 டேஸ்லேயே வந்து மறுபடியும் செம்பு பாத்திரமும், பித்தளை பாத்திரமும் கருப்பாயிடுது. ஸோ இந்த வாட்டி கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய நாள் வந்து அந்த பளபளப்பா இருக்கணுன்றதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹார்ட் ஷெல் ஃபினிஷ் லிக்விட் வேக்ஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்கும். அது ரூபேரி, பீத்தாம்பரி இது 3த்தையும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணல. இந்த ஹார்ட் ஷெல் ஃபினிஷ் வந்து காப்பர் ப்ராடக்ட்ஸ்க்கும், பித்தளை பாத்திரத்துக்கும், அதுக்கப்புறம் ரூபேரியை வந்து சில்வர் பாத்திரத்துக்கும், பீத்தாம்பரி வந்து காமனாக 2மே விளக்கி முடித்தோடனே பீத்தாம்பரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ரொம்ப கருப்பாக இருந்த அந்த வெள்ளி ஜாமான்லாம் வந்து நல்லா பளபளப்பாக ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணதும் நல்லா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நாள் வரல. ஸோ இந்த வாட்டி வந்து கெமிக்கல்ஸ் வச்சு பண்ணது அது வந்து நிறைய நாள் வருதுன்னு சொல்லிவிட்டு ரிவ்யூஸ் பார்த்து தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த அம்மிக்கல்லும் உரலையும் எப்படி வந்து சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், ராக் சால்ட், கல்லுப்புன்னு சொல்கிறேன், கல்லுப்பு, இந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட் இது 3த்தையும் நல்லா வந்து கலந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். நம்ம ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பையும் இந்து உப்பையும் போட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அம்மியில் வந்து அரைக்கிறோம் இல்லையா, அதோடய துகள்கள் அதுலேயே இருந்துச்சுன்னா அதில் வந்து சின்ன சின்ன ஃபங்கல் இல்லைனா ஏதாச்சும் வந்து பூச்சிகள் வந்து வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டட் பொருளான மஞ்சள், அதுக்கப்புறம் ராக் சால்ட் இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால அது அழிஞ்சிரும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வாஷ்க்கு அப்புறமும் பண்ணணும். இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அகல் விளக்கு வந்து நம்ம வந்து கோலமாவும் சாம்பலும் போட்டு வளர்க்கணுன்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் ரொம்பவே நல்லா நான் சொல்லியிருந்த ப்ராடக்ட் இது தான். அதே மாதிரி ஒரு புது ப்ரஷ்ஷு இல்லைனா தேங்காய் நார் இல்லைனா ஸ்க்ரப் ப்ரஷ் இது 3த்தையும் புதுசாக இருக்கிறத எடுத்து பூஜை சாமான்லாம் வளர்க்கணும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுதான் இந்த ரூபேரி பீத்தாம்பரியோட ப்ராடக்ட் தான். இதிலே பவுடர் கிடைக்கும். ஒரு மாதிரி செம்பு கலர்லேயே இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணோம். இந்த டிஸ்இன்ஃபெக்டட் லிக்விட் நம்ம டெய்லி வந்து கேஸ் மேலே வந்து ஸ்ரீ அக்ஷயம் எழுதுவோம் இல்லையா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அப்போது வந்து அதுக்கு முன்னாடி இதை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வாட்டர் போட்டு தொடச்சிட்டு ஸ்ரீ அக்ஷயம்னா நான் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.